நடுத்தெருவிற்கு வந்த 4 முக்கிய நபர்கள் மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்த எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏமாற்றி விட்டு அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு மற்றொரு இயக்கத்திலே இணைந்தால் ஒரு நிலைமை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சமீபத்திலே ராஜினாமா செய்த 4 நபர்களே உதாரணம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக நிற்கப்பட்டு வெற்றி பெற்று அவருடைய வெற்றிக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அடிமட்டத்துடன் இரவு பகல் பாராமல் உழைத்ததன் காரணமாகத்தான் வெற்றி வாய்ப்பு என்பது வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நமது மக்கள் அதிமுகவின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாகத்தான் அந்த 4 நபர்களும் வெற்றி பெற்றார்கள். அதையெல்லாம் துச்சமாக நினைத்து அவர்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு பதவிகள் தான் முக்கியம், மீண்டும் இடைத்தேர்தல் என்பது வரும், அந்த இடைத்தேர்தலிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும், வாய்ப்பு கொடுத்தால் அந்த இடத்தில் நின்று வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்றால் அமைச்சராகி விடுவோம், அமைச்சராகிவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து விடுவோம் என நினைத்துக் கொண்டு அந்த நப்பாசை கனவிலே இருந்து கொண்டு அந்த 4 நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருந்தார்கள். அதாவது மதுராந்தகம் தொகுதியுடைய மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதியுடைய எஸ் ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதி பி சத்யபாமா, அம்பாசமுத்திரம் தொகுதி இசக்கி சுப்பையா 4 பேரும் ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய அந்த சூழ்நிலையிலே பேரம் என்பது பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இடைத்தேர்தலிலே எங்களுக்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்க வேண்டும் என சொல்லியும் பேரம் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கும் சரி என்று சொல்லியிருக்கார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்சமயம் அந்த 4 நபர்களுக்குமே இடைத்தேர்தலிலே வாய்ப்புகள் கொடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் மறுப்பு தெரிவித்திருப்பது அந்த 4 நபர்களையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு பேசாமல், அதாவது அரசனை நம்பி புருஷனை நாம் கைவிட்டு விட்டேமே, இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருந்திருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியாவது மிச்சம் இருந்திருக்கும், நாம் மதிப்பு மரியாதையாக இந்த தொகுதியிலே வளம் வந்திருக்கலாமே. இப்போ தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்த பின்பு இடைத்தேர்தலிலே உங்களுக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு என்பது இல்லை, அதன் காரணமாக உங்களுக்கு வாய்ப்பு என்பது கிடையாது என சொல்கிறார்களே, இனிமேல் நாம் என்ன செய்வது? அதிமுகவின் பக்கமும் போக முடியாது, தமிழக வெற்றி கழகத்திலும் இதற்கு மேல் நம்மால் எதிர்த்து பேசினாலும் நமக்கு நம்முடைய வாய்ப்பு, நமக்கு கொடுத்த வாய்ப்புகளையும் பறித்து விடுவார்கள் என சொல்லி அந்த 4 நபர்களும் கதற ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை ஏமாற்றி அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கே சென்ற அந்த நபர்களுக்கு இடைத்ததிலே வாய்ப்பு என்பது கிடையாது. பேசாமல் இங்கே இருந்திருந்தால் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியாவது மிச்சம் இருந்திருக்கும். தற்சமயம் அந்த பதவியும் கிடையாது, எந்த பதவியும் கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களிலே தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் நிலைமை என்பது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்கள், அதாவது அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு அதிமுகவை ஏமாற்றி விட்டு சென்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.